ஒரு நாள் முழுக்க ஸ்னோ பெஞ்சிட்டே இருந்ததுனால டெம்பரேச்சரும் அப்படியே தான் இருக்குது. ஸோ வந்து இதுவாகவே இல்ல. ஸ்னோலாம் அப்படியே தான் இருக்குது. அது எப்படி இருக்குது பாருங்களேன். வழியெல்லாம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. ஸ்னோ எல்லாம் ஃப்ரீஸ் ஆகி ஐஸா மாறிடுச்சு. போற வழியெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. சகதி மாதிரி இருக்கு. ஸ்கூலுக்கு போற வழிங்கிறதுனால நமக்கு அந்த உப்பெல்லாம் கொட்டி வச்சிருப்பாங்க. அதனால நமக்கு அது ஐஸா சீக்கிரம் மாறாது. நம்ம அட்லீஸ்ட் நடந்து போகவாது முடியும். சில இடங்கள்லாம் ரொம்ப மோசமா இருக்கும். அதில அப்படியே ஃப்ரோசன் ஆகி, ஐஸ் ஆயிட்டு நம்மளால கார் கூட ஒழுங்கா ஓட்ட முடியாது. அந்த மாரி சிச்சுவேஷன்ல தான் இருக்கும். எப்படி மலை மாரி குவிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. இந்த ஸ்னோவெல்லாம் எடுத்துட்டு போய் வேற எங்கேயும் எடுத்துட்டு போய் போட மாட்டாங்க. அப்படியே இந்த மாதிரி ஒரு ஓரமா குவிச்சு வச்சுருவாங்க. பார்க்கிங் ஸ்லாட்டுங்கிறதுனால நம்ம வண்டி போறதுக்கு மட்டும் வழி விட்டுட்டு, மீதி ஸ்னோவ மட்டும் கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்னோ டைம்ல காரெல்லாம் சட்டுன்னுலாம் எடுக்க முடியாது. நம்ம 20 நிமிஷம் வந்து முன்னாடியே வந்து பிளான் பண்ணி தான் நம்ம வந்து அது கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். கார் மேல மட்டுமே எவ்ளோ ஸ்னோ இருக்கு பாருங்களேன். பார்க்குறதுக்கு என்னவோ அழகா தான் இருக்கு. ஆனா ரொம்பவே ஆபத்தானது. கேக் கட் பண்ற மாதிரி கட் பண்ணி போட வேண்டியதா இருக்கு பாருங்க.